18வது IPL திருவிழாவின் 7வது லீக் போட்டியான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கான இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 190 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் 47 ரன்களும், அனிகேத் வர்மா 36 ரன்களும், நிதிஷ் ரெட்டி 32 ரன்களும் எடுத்தனர். லக்னோ தரப்பில் அந்த அணியின் வீரர் ஷார்துல் தாகூர் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி இறுதியில் 16.1 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 193 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதில் லக்னோ அணியின் டேவிட் மில்லர் 7 பந்துகளில் 13 ரன்களுடனும், அப்துல் சமத் 8 பந்துகளில் 22 ரன்களுடனும் களத்தில் நின்று ஆடி அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். ஐதராபாத் தரப்பில் அணியின் கேப்டன் கம்மின்ஸ் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மேலும் இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஷார்துல் தாக்கூர் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். அடுத்ததாக 7வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 8வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை சந்திக்க உள்ளனர். இந்த போட்டி இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய MA சிதம்பரம் மைதானத்தில் நடக்கிறது. இதில் 2 அணிகளுமே பலம் வாய்ந்த அணி. அதுவும் குறிப்பாக இந்திய கிரிக்கெட்டின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் தோனி விளையாட இருப்பதால் இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.